ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் மோ திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தை பற்றின ஷார்ட் ரிவ்யூ முதல்ல பார்த்துடலாம். மோ திரைப்படம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். பேய் ஜனரில் ஜாலியாக குதூகலமாக கலகலப்பாக வைக்க வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதனால் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. ஸோ நிச்சயமாக இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்ற கேட்டகரியில் இதை நான் பரிந்துரைக்கிறேன். அவசியம் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? ஷார்ட் ரிவ்யூ ஓவர். இப்போ மோ திரைப்படத்துடைய விரிவான விமர்சனத்துக்கு நம்ம போகிறோம். மோ திரைப்படத்துடைய கதை என்ன? ஒரு எம்எல்ஏ, ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், 2 பேரும் வந்து ஒரு பாழடைஞ்ச ஸ்கூலை வந்து ஈசிஆரில் இருக்க அந்த ஸ்கூலை வந்து வாங்குறதுக்கு போகிறாங்க. ஆனால் எம்எல்ஏவுக்கு என்னன்னா, அவருக்கு வந்து பேய், பில்லி சூனியம், சாமி நம்பிக்கை, கடவுள் பக்தி எல்லாம் அதிகம். ஸோ இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் பேய் இருக்கிற மாதிரி பேய் ஓட்டுறவங்கள அதில் நடிக்க வச்சு அந்த எம்எல்ஏவை நம்ப வச்சு அவனை வெளியேற்றிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கணுன்றது தான் இந்த ரியல் எஸ்டேட் அதிபரோட பிளான். அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த மோ திரைப்படத்துடைய கதை. பேய் ஜானர் வந்து 2 டைப் எடுக்கலாம். ஒன்று பயங்கர ஹாரராக பண்ணி எல்லாரையும் பயமுறுத்தி பண்ணலாம். 2வது வந்து அதையே வந்து காமெடியாக்கி கலகலப்பாக்கி சீனுக்கு சீன் சிரிக்க வச்சு வெளியில் அனுப்பலாம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது வந்து தமிழில் சமீப காலமாக வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ ஹாரர்லேயே வந்து கிரைம், ஹாரர், காமெடி மிக்ஸ் பண்ணி எடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த மோ. ஸோ அந்த வகையில் இந்த திரைப்படம் வந்து கவனத்தை கவர வைக்கிறாங்க. எப்படின்னா டக்கு 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 டக்குன்னு ஒரு 2.25 மணி நேரம் படம். இது 1/4 மணி நேரம் இன்ட்ரோ, 1/4 மணி நேரம் ப்ராப்ளம், இப்போ சொல்யூஷன், இந்த மாதிரி இந்த 1/4 மணி நேரம் அழகாக ஒதுக்கி மிக ரசனையான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாத செம்ம காமெடி. இந்த படத்தை ஏன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, முதல் தடவையாக இந்த இது பெந்தகோஸ்தில் இருக்கிற அந்த அல்லோலியா பண்ணுவாங்க இல்லையா, பேய் இருக்குது ஓட்டுற அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சகட்டு வேணியே கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க. அதை விட வந்து பேப்பரை பிடிச்சதுமே வந்து பேய் வந்துட்டு ஓடுறது, தள்ளி விடுறது, கையால் தள்ளி விடுறது, எல்லாம் ஓடி ஓடுறதுன்ட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து ரமேஷ் திலக்கு, அப்புறம் வந்து சுரேஷ் ரவி இவங்க பண்ணுற அந்த சேட்டெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அந்தளவுக்கு அடிச்சுன்னு ஊதுறாங்க. இதில் வந்து ஸ்பான்டேனியஸாக அதே மாதிரி டைமிங்லேயும் வந்து அடிக்கிறது வந்து இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய பலமாக 3 பேரை சொல்லுவேன். தர்புகா சிவா, அப்புறம் வந்து முனிஷ்காந்த், அப்புறம் யோகி பாபு. இந்த 3 பேர் பண்ணுற சேட்டருக்கு பாருங்க. அதை விட யோகி பாபு வந்து கொஞ்சமாக தான் வராரு. இருந்தாலும் அவர் வந்து இங்கிலீஷ் படத்தில் வந்து தமிழில் பேசுகிறப்ப செம்ம காமெடி பண்ணுறாரு. ஜொராசிக் பார்க்லேருந்து என்னென்னோ பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் அவர் வந்து நக்கல் பண்ணுறாரு. அது ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்த விட செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையாக தூக்கி நிறுத்தது. இந்த பேய் ஓட்ட போயிட்டு அங்கே போய் மாட்டிக்கிற அந்த விஷயத்தில் முனிஷ்காந்தும் அதே மாதிரி தர்புகா சிவாவும் பண்ணுற சேட்டருக்கு பாரு சான்ஸே கிடையாது. அது முனிஷ்காந்த் வந்து உணர்ற விஷயங்கள் இருக்குது பாருங்க. இப்போ பயத்தில் அப்படி பின்னி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்திற்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலீஃப்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்க பேய் மாதிரி போட்டு வேஷம் போடணும். அவங்களுடைய பாட்டு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த மேக்ஸில் வந்து ஆர்வமுள்ள பேய் அப்படின்றப்ப அந்த மேக்ஸ் பாடம் நடத்துகிறப்ப எல்லாம் கேட்குற அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக படமாக்கியிருக்காங்க. எல்லாத்தோட வந்து இதில் வந்து பயங்கரமான சிரிப்பு வந்து இந்த சாமியாரை கூட்டுக்கிட்டு பேய் ஓடுறதுக்காக கூட்டு வர்றப்ப அவர் உள்ளார வந்துட்டு வேட்டி அவுத்துக்கிட்டு டக 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 ஆடுறப்ப அந்த எரிஞ்ச மரம் ஊண்டு வர்றப்படே என்னடா அது உருண்டு திரண்டு ஒன்று ஓடுது அப்படின்னு சொல்கிறப்ப தியேட்டரில் வந்து சிரிக்காத ஆளே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டைமிங்கான ஒரு ஜோக் அது. ஸோ கவலையெல்லாம் மறந்துட்டு ஒரு படத்தை வந்து ரசித்து சிரிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்துக்கு நீங்கள் போயே ஆகணும். ஃபேமிலியோட போய் ஜாலியாக பண்ணலாம். லாஜிக்லாம் பார்க்காதீங்க. என்ன இந்த படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைவெளிக்கு பிறகான சீன்ஸில் கொஞ்சம் லேக் இருக்குது. இந்த படி அந்த ஸ்கூலில் இருக்கிற படி போய் பிரிஞ்சு 2 பேரும் மேலே போகுது. அந்த மேலே போகிற விஷயமே வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கிட்ட போகிறது வந்து சீரியல் பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு தருது. பயத்தை விட வந்து சலிப்பு கொடுத்துட்டு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த விஷ்ணுவோட ஒளிப்பதிவு இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதே விட ஸ்கூலோட என்ட்ரியை வந்து வேறு இடத்துல எடுத்துகிட்டு அபேண்டன்ட் ஃபேக்ட்ரியோட இன்டீரியராக வச்சு ஏதோ சம்திங் எடுத்துருக்காங்க. நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாத்த விட பெரிய ப்ளஸ் படத்தில் பாட்டே இல்லாததான். அதாவது வந்து நானே வருவேன் அப்படிலாம் இல்லாமல் நீட்டாக சந்தோஷ் ராயனோட மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சில இடங்களில் வந்து அது வந்து பயமுறுத்தினாலும் கூட இது காமெடி படம் ஆச்சா எங்கே ரொம்பலாம் பயமுறுத்த மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து போகிறப்ப அது வந்து பெரிய பயத்தை வந்து உண்டு பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். அதை விட புனிஷ்காந்த் வந்து பேய் வேஷம் போட்டுட்டு பண்ணுற அட்ராசிட்டி இருக்கு பாரு,
சான்ஸே ரமேஷ் திலகம் அவரும் பண்ணுற அந்த அட்ராசிட்டி வந்து சான்ஸே இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ எனிவே புவனுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து மிக சிறப்பாக ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற மிக சிறப்பான ஒரு காமெடி த்ரில்லர் படம் இந்த படம். ஸோ அதனால் இந்த திரைப்படம் வந்து வருடத்தினுடைய இறுதியில் வந்தாலும் கூட நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லை. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம் என்று பரிந்துரைக்கிறேன். வேற என்ன, நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் 2017ஆம் ஆண்டு இன்னும் மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து விரிவான விமர்சனங்களோட வந்து மீண்டும் புது புது படங்கள் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 17,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, 17,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஸோ அதனால் இதுவரை என்னை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, வணக்கம்.